கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் கூட நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அப்படியே அவரை பாடி நம்மை அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லோரும் ஜெப நிலையோடு இணைந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா? மகா பரிசுத்தமுள்ளவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இரக்கம் நிறைந்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்பாவை உயர்த்தி உடைய திரு நாமத்தை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். வானதூர சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூர சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு பெற்றும் இல்லை பரனே. அவரே அன்றி, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு பெற்றும் இல்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அவருடைய நாமம் பலத்த துர்கம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலும் கூட அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரை துதிக்கும் வேளையில், அவரை ஸ்தோத்தரிக்கும் வேளையில் கர்த்தர் நம்முடைய அருகாமையில் வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை உணர்ந்து அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை விடுதலையாக்கவும் அது கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. சொல்லுங்க, நண்பர், என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். அவரை உயர்த்துவோம். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அதிகாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரங்களும் இந்த நாளில் நீர் எங்களோடு இடைபடுவீராக. தொடர்ந்து செயலாற்றும் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அமைதலான இந்த நல்ல நாளின் அதிகாலை நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இணைந்து நாம் தேவனை துதிக்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கொள்ளுவோம். ஏனென்றால் தேவன் நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையில் தேவனை துதித்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதித்து அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவரியரிடத்திலிருந்து நாம் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட பெரிய காரியத்தை செய்வாராக. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆவியானவராயிருக்கிறார். தேவாதி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள அவரிடத்திலிருந்து அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உபாகமம் 4:7 நீங்கள் பார்ப்பீங்களானால், தேவாதி தேவனை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அருகாமையில் வந்து விடுகிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்டிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். இன்னும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது இந்த யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11 நீங்கள் பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் தேவனுக்கு ஒப்பான தேவர்கள் இல்லை. பூமியில் அநேக தேவர்கள் தோன்றினார்கள், தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆட்சி செய்து நம்மை கவனமாய் பார்த்து விசாரித்து கொண்டிருக்கிற தெய்வம்
இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனை துதிப்பதற்குத்தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 43:21 பாருங்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தான் நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை குறித்தொரு மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் நாம் எழும்பி தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளணும். அவருடைய நாமத்தையும் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய பராக்கிரமங்களை, அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி நீங்கள் துதித்து அவரை மகிமைப்படுத்த முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். துதிக்கும் பொழுது கூட தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். ஏதோ பரிசுத்தத்தோடு நாம் துதிக்கிற துதிகளுக்குள்ளே தான் ஆண்டவர் நம்மை வாசம் பண்ணுவார். அந்த துதிகளில் வாசம் பண்ணி நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனை எக்காலத்திலும் துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 34 சங்கீதம் 34 கர்த்தரை 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் செய்த மகத்துவங்கள், அவருடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த பலத்த காரியங்கள், இதனை சொல்லி நாம் எல்லா நேரங்களிலேயும் அவரை துதிப்பதற்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் பாருங்கள், இந்த வெளிப்படுத்தல் 19 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 21 மூப்பர்கள், சேராபீன்கள், கேராபீன்கள் தேவனை துதித்தார்கள். அங்கே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே பெரியவர்களே கர்த்தருக்கு பயப்பட பெரியவர்களே சிறியவர்களே என்று சொல்லி எல்லாரும் தேவனை துதியுங்கள் என்று சொல்லி வெளிப்படுத்த 19:4-5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் துதிக்கிற ஒரு சத்தம் பெருவெள்ள இறைச்சலை போல அங்கே எழும்பிற்று என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் நமக்கு நெருக்கங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. இந்த பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, சங்கீதம் 50:13-15 நீங்கள் பார்ப்பீங்களானால், நான் எருதுகளின் மாம்சம் புசிப்பேனோ, நான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலியிடுகிறது போல நான் பலியை நான் விரும்பவில்லை, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை தான் நான் விரும்புகிறேன். அதனாலே நீங்கள் உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து வரும்பொழுது பொருத்தனை பண்ணி கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நான் உங்களை விடுவிப்பேன், நீங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா. இன்னும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14 நீங்கள் அங்கே பார்ப்பீர்களானால், அங்கே நீங்கள் துதிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். அநேகராய் நாம் துதிக்கும் பொழுது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கிருபை பெருகும் பொழுது தேவ மகிமை அங்கே வெளிப்படும். நம்முடைய உள்ளான மனுஷனில் இருக்கிற துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் மாறி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். அப்படி புதிதாக்கப்படும் பொழுது நம்முடைய உபத்திரவங்கள் நமக்கு லகுவாகும். இந்த உபத்திரவங்கள் லகுவாகும் பொழுது நமக்கு ஒரு துதியினால ஒரு பெரிய கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் வல்லமையும் தருவார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4:18 சொல்லுதாம். அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான பாக்கியம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனை பாடியிருக்கிறோம். அருமையான எங்கள் அன்பு பிள்ளையோடு இணைந்து நாம் துதித்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் இணைந்து என்னோடு சேர்ந்து ஒரு விசை கூட நீங்கள் துதித்து கர்த்தருடைய பலத்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பாரமானதை தள்ளிவிடுங்கள், பாவத்தை தள்ளிவிடுங்கள். கர்த்தர் யார் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32:27 சொல்லுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. கண்களை மூடி ஒரு மனதோடு அந்த தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். என் அன்பு தெய்வமே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர், பயங்கரமான தேவனாயிருக்கிறீர்.
கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவராயிருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருவுடைய வல்லமை அழிப்பதற்காக நீர் எரிச்சலோடு சினத்தோடு அக்கினியாய் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர். ரீபோ ருதிஷி காபா ரபா, எங்கள் நாவை அக்கினியாக மாற்றுகிற தேவன். அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் காத்திருந்த பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி நாவை அக்கினியாய் மாற்றி நாவில அதிகாரத்தை கொடுத்து பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு குழந்தைகள் பாலுகர் வாயில பலனை உண்டு பண்ணி நீரே துதிக்கிற ருதி ஷிகாராபா நகத்ரு ஷகாரதி நாவுகளினாலும் அந்நிய பாசைகளினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன். இது இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணக்கூடிய இளைப்பாறுதல் என்று சொல்லி ஏசாயா 28:11 சொன்னபடி எங்கள் நாவை துதிகளின் சத்தத்தினால் நிரப்பி அந்நிய பாசைகளினாலும் நாவுகளினாலும் நிரப்பி பகைஞனையும் பழிகாரனை அடக்கி போடுவதற்கு சத்துருடைய வல்லமையை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு துதியின் அலங்காரத்தை தந்திருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோப்பா. நீர் துதிகளின் மத்தியில நீர் வாசம் பண்ணுகிறவர். 24 மூப்பர்கள் பயத்தோடு தேவனை துதிய போதும் துதித்து கொண்டிருக்கிறார்களே. ஏசாயா 4 தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது சேராபீன்கள் பயபக்தியோடு ஆண்டவரே 2 செட்டைகளினால் கண்களை மூடி 2 செட்டைகளால் கால்களை மூடி பறந்து வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அப்படியே தேவனை துதிக்க 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 ரூபா ராதா ராதா சங்கோ நாபா அப்படியே தேவாலயம் தேவ மகிமையினால நிரம்பிட்டுவே. அப்பொழுது தன்னிலை உணர்த்தப்பட்டு பாவங்கள் உணர்த்தப்பட்டு பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அந்த தீர்க்கனுக்கு உண்டாயிற்றே. அதுபோல் ஆண்டவரே இந்த காலை நேரம் ஆண்டவரே ஆயத்தப்பட்டு நாங்கள் ஒரு மனதோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தை துதிக்கிறோம், வல்லமையை துதிக்கிறோம், இருக்கிறவராய் இருக்கிற தேவனை துதிக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிற தேவனை துதிக்கிறோம். இப்பொழுது எங்களோடு இணைந்து துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளாலையும் தேவ வல்லமை கடந்து போகும்படியாய் செபிக்கிற ரூபா தேசிகாரபா ரபா நிறைவான பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கும் பொழுது எல்லா குறைகளும் ஓடி போகும். ரூகநாதாச்சாரியா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாலையும் பரிசுத்த ஆவியின் அக்கினி அங்கே விழும்படிக்கு செபிக்கிற பருதா சக்கரா பலா ரபா. எனக்கு அருமையான பிள்ளைகள் இரவில் எனக்கு தூங்க முடியவில்லையே, தூக்கத்தை கெடுக்கிற தீய வல்லமைகள் நெருங்கி வருகிறதே, அப்பொழுது அடிக்கடி பலவீனம் படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது இப்பொழுது தேவனை துதிக்க 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 ரூபா ராபா ராதேஷ அறைகள் பூரா இல்லங்கள் பூரா தேவ மகிமை இறங்கி போரோ தோஷா ராபா லகா. நாங்கள் அநேகராய் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். அநேகருடைய சோத்திரத்தினாலே தேவ மகிமை அங்கே கடந்து போய் ருகா நாராதிஷா எல்லா தீய வல்லமைகளும் எரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அக்கினி அங்கே இறங்கி ஒரு சுட்டரிக்கிற வல்லமையாய் இறங்கி இப்பொழுதே 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 விடுதலை கொடுக்கிற தேவ வல்லமை அங்கே இறங்கும்படியே செவிக்கிறோம். நீ உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலி இடும் பொழுது உனக்கு ஆபத்துகள் மாறி ஆலே லூயா உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறீராப்பா. அப்படியே நோயோடு துன்பத்தோடு நெருக்கத்தோடு காத்திருந்து அப்பனே இன்னைக்கு யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கவனமாக துதித்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு குணமாக்கும் வல்லமை அந்த துதிகளில் இருந்து இறங்கும்படிக்கு துதியில மகத்துவங்களை உண்டு பண்ணுகிற தேவன் ரூபா நாதா ராஷிகாராபா லபா ஒரு ஜீவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அப்படி இறங்கும்படியாய் செவிக்கிறப்பா. பிதாவினுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளால் இருந்தது. அந்த ஜீவனால் ஒரு மனுஷனுக்குள்ளால ஊடுருவி பாய்ந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினது. அதை இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி கோணலை எல்லாம் செவையாக்கி இந்த காரியத்தை நான் இவர்களுக்கு செய்து இவர்களை மகிழ பண்ணுவேன். ரிபனா போ ரோதி ஷரியா பருக்கட்டனா ஷகரபா. நோய்கள் எல்கையை விட்டு மாறி போகட்டும். இச்சைகளை கொண்டு வரக்கூடிய பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறி போ என்று சொல்லி நாங்கள் துதிகளின் சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே துக்கங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு
விட்டு போட்டோம். எங்கள் நாவுகளினாலே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த எல்லா அதிகாரங்களும் உடைக்கப்படட்டும். வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும். இரும்பு தாழ்பால்கள் முறியப்படட்டும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் இவளுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்யணும். அற்புதங்களை செய்கிற தேவன் உமக்கு ஒப்பானவர் யார்? நிந்தைகளை புரட்டி தள்ளுகிற தேவனே, இந்த இடத்துல எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற நிந்தைகள் இந்த நாளோடு புரட்டப்பட்டு போடியாக செபிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிரிவினை நடிச்சுவர்கள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஐக்கியங்கள், சமாதானம், அமைதி உண்டாயிருக்கட்டும். ருதிஷிகாரவா ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உணர்வை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். புருஷன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் ருதிஷிகவா பாபா டி பொன் மனோஷகாரவா ஓ ருதிஷிகர கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. பொல்லாத பழக்க வழக்கங்களில் குடிவரியினால் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் தீமைக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படுவார்களாக. ஓ ரோதிஷ அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு இறங்கி வந்த தேவ கிருபை, எங்கள் துதிகளின் மத்தியில் செயலாற்றுகிற தேவ கிருபை, பயங்கரமான காரியங்களை செய்த நாட்களில் குடும்பங்களை கழிக்க பண்ணும்படியாக ஒரு பட்சிக்கிற அக்கினி இறங்கி வருகிறதை உணர்ந்து கொள்ளுங்களேன். என் ஆண்டவர் சொன்னீரே, நான் பட்சிக்கிற அக்கினி பொரோதாராதி ஷிகா பாபா மாம்ச கிரிகள் பட்சித்து அப்புறப்படுத்தி விடுதலையோடு எங்கள் ஜனங்கள் வாழட்டும் ஆண்டவரே. அதற்காக அல்லவா இந்த உலகத்தில் இறங்கி வந்தீர். உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி வல்லமை வெளிப்படுத்தி இந்த நாளில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்து எங்கள் மக்களை வாழ பண்ணும்படியாய் சேவிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் உமக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484573777 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 882686881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.